Hello all. Today we are going to discuss about a topic from the chapter work power energy. அதில் ஸ்ப்ரிங் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்ப்ரிங் இப்படி எடுத்துக்கலாம். இது நேச்சுரல் லென்த். நான் இப்போ ஒரு பிளாக்கை மேலேருந்து இங்கே ட்ராப் பண்ணுறேன் இந்த ஸ்ப்ரிங் மேலே. இது எவ்வளோ தூரம் கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதோட பேசிக்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நான் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் எழுதுறேன் அப்படின்னு புரியும். இப்படி ஒரு ஸ்ப்ரிங் இருக்குன்னு எடுத்துப்போம். இது நார்மலாக நேச்சுரல் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணவும் இல்லை, கம்ப்ரஸ் பண்ணவும் இல்லை, நேச்சுரல் லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. ஸோ இந்த ஸ்ப்ரிங் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா எக்ஸுங்கிற லென்த்துக்கு எலாங்கேட் ஆகிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எலாங்கேட் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரிங்கு தன்னோட பொசிஷன்லேயே இருக்க ட்ரை பண்ணும். ஸோ மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். இப்போ நான் தான் இங்கே பிடிச்சிருக்கேன்னு வச்சுப்போம் இந்த ஸ்ப்ரிங்கை. நான் கையை எடுத்த உடனே என்ன ஆகும்னா இது மேலே போயிடும். நான் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த எக்ஸை அதிகப்படுத்துகிறேனோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கேஸ் இமேஜின் பண்ணி, இது செகண்ட் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் ஸ்ப்ரிங்கு வேகமாக மேலே அடிக்குமா, செகண்ட் கேஸில் வேகமாக அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? செகண்ட் கேஸ். இது எக்ஸ் டேஷ்னு வச்சுருவோம். இது ஒரிஜினல். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் எக்ஸ் அளவு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்காங்க, செகண்ட் கேஸில் எக்ஸ் டேஷ் அளவு எக்ஸ்டென்ஷன் அதிகம். அப்போ வேகமாக மேலே போகுமா? ஸோ அப்போ எஃப் டேஷ். ஸோ நீங்கள் ரப்பர் பேண்டு நல்லா இழுத்து உங்கள் கையில் அடிச்சிங்கன்னா வலிக்கும், லைட்டாக இழுத்து அடிச்சிங்கன்னா வலிக்காது இல்லை? அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் டேஷ் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ். அப்போ கண்டிப்பாக எஃப் டேஷ் இஸ் கிரேட்டர் தென் எஃப். பக்கா? ஸோ ஸ்ப்ரிங்கு கண்டிப்பாக மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ we can conclude that F is directly proportional to X. அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் மைனஸ் கேஎக்ஸ். மைனஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா ரீஸ்டோரிங். நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணாலும் அது ரேர்ஃப்ராக்ட் ஆகும், தட் இஸ் எலாங்கேட் ஆகும். எஸ், எலாங்கேட் ஆகும். நீங்கள் எலாங்கேட் பண்ணீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது கம்ப்ரஸ் ஆக ட்ரை பண்ணும். எப்பயுமே நீங்கள் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ப்ரிங்கு ஆப்போசிட்டாக தான் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரீஸ்டோரிங் அது தன்னோட நிலையிலே இருக்க ட்ரை பண்ணும். இந்த கே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஒரு ஸ்ப்ரிங்குக்கு ஒரு மாதிரி கான்ஸ்டன்ட் இருக்கும். பைக்கில் யூஸ் பண்ணுற சாக் அப்சர் ஒரு கான்ஸ்டன்ட், பென்னில் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங் ஒரு கான்ஸ்டன்ட், அது மாதிரி. ஸோ த கன்க்ளூஷன் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். ஓகே, இப்போ அதை ஒர்க்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த பேசிக் தெரியாம நம்ம இதை ப்ரொசீட் பண்ண முடியாது. W is equal to half kx square. கிளியரா? நார்மலா அந்த ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பண்ற ஒர்க்கு தான் ஸ்ப்ரிங்குக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியா போக போகுது. ஸோ நம்ம டிஎக்ஸுங்கிற அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றோம். அப்போ டிடபிள்யூ உங்களுக்கு இருக்கும். அதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிடபிள்யூ இன்டகிரேட் பண்ணா டபிள்யூ கிடைக்கும். வெரி கிளியர். எஃபோட வேல்யூ என்ன? கேஎக்ஸ். எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க? டிஎக்ஸ். லிமிட் என்ன? 0 to எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் சைன் விட்டுறக்கூடாது. மைனஸ் 1/2 கேஎக்ஸ் ஸ்கொயர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த நியூமரிக்கல்ஸில் நம்ம சில ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்ல. ஸோ இந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸுங்கிற பேசிக் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கேஎக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இந்த மைனஸ் போட்டேன், யாரு மைனஸ் யாரு பிளஸ் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தா தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிராவிட்டி, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்லாம் சொல்லலாம். சரி, இப்போ இந்த ஷார்ட்கட்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஒரு பிளாக்கை மேலே இருந்து கீழே தூக்கி போடுறேன். ஓகேவா? எஸ், செகண்ட் கேஸில் எடுத்துக்கலாம். செகண்ட் கேஸ் இல்லை, செகண்ட் பேஜ். ஓகே, ஸோ ஒரு பிளாக் வந்துட்டு இப்போ எம்ங்கிற ஹைட்டில் இருக்கு. அது ஸ்ப்ரிங் மேலே இப்போ நான் போட போகிறேன். இந்த ஸ்ப்ரிங்கோட மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க? ஹெச்ங்கிற ஹைட்டில் இருக்காங்க. ஃபைன். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டிப் எடுத்துக்கலாம். ஹார்ட் ஆஃப் த கான்செப்ட் என்னன்னா ரெஃபரன்ஸ் லைன். இந்த ரெஃபரன்ஸ் லைனை பொறுத்து தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். ஸோ நான் சுச்சுவேஷனில் நான் இப்போ போட்டுட்டேன், பிளாக்கை போட்டுட்டேன். அந்த ஸ்ப்ரிங்கு கம்ப்ரஸ் ஆகிடுச்சுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நல்லா பயங்கரமாக இப்படி கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பிளாக் இங்கே இருக்காங்க. கிளியரா? எஸ். எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகிருக்காங்க? ஒரிஜினல் லென்த்துலேருந்து எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற அளவு கம்ப்ரஸ் ஆகிட்டாங்க. வெரி கிளியர். ஓகே,
டேட்டா இல்லாமல் நம்ம வேரியபிள்ஸில் தான் ஒர்க் பண்ணுறோம். அப்படி டேட்டா இருந்தால் ரொம்ப ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் லைனை இதுவாக எடுக்கிறேன். இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் லைன். ஸோ இதை யூஸ்வலாக சிச்சுவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க, இதை சிச்சுவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கலன்னா ரெஃபரன்ஸை ஃபைனலாக தான் எடுக்கணுமா சார் அப்படின்னா, இல்லை, தாராளமாக நீங்கள் இனிஷியலாக கூட ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. நான் ஃபைனலில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், இனிஷியலி ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், இல்லை அதை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ரெண்டு பேத்துக்கு ஆன்சர் சேமாக தான் வரணும் ஆக்சுவலாக. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் லைன் தான் நம்ம 0,0ன்னு எடுத்துக்கணும். வெரி கிளியர். ஓகே. ஸோ டோட்டல் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி ஃபைனல். இங்கே லாஸுக்கெல்லாம் வேலையே இல்லை. நம்ம ஏர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டோம், அந்த மாதிரிலாம் கான்செப்டே இல்லை. பட் இதே பிளாக்கை நீங்கள் ஒரு ஃப்ளோரில் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஃப்ரிக்ஷன் வச்செல்லாம் ஏகப்பட்ட சம் இருக்கும். அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே லாஸ்ட்லாம் நம்ம படிச்சு தான் ஆகணும், படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. பட் வெர்டிக்கல் ஸ்ப்ரிங்கில் ஹரிசான் தட் இஸ் வெர்டிக்கல் ஹேங்கிங் ஸ்ப்ரிங்லலாம் அந்த கான்செப்ட் கிடையாது. சரி, இப்போ வருவோம். இப்போ டோட்டல் எனர்ஜினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பிளாக் இருக்கும், பட் ஸ்ப்ரிங்குக்கு கிடையாது. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பிளாக்கும் இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங்கும் இருக்கும். வெரி கிளியர். லெஃப்ட் சைடு எழுதியிருக்கிறது ஃபுல்லாக இனிஷியல். வெரி கிளியர், வெரி கிளியர். ஸ்ப்ரிங் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி ஃபைனல் என்ன, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பிளாக். ஸோ ரைட் சைடு எழுதியிருக்கிறது எல்லாமே ஃபைனல், லெஃப்ட் சைடு எழுதியிருக்கிறது எல்லாமே இனிஷியல். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பிளாக் பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங். ஓகேவா? வெயிட் அ மினிட், இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேசிக்கில் நீங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப கிளியராக ஆன்சர் வரும். ஸோ இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் லைனுக்கு வருவோம். வெரி இம்பார்ட்டன்ட். இனிஷியலாக பிளாக் எங்கே இருக்காங்க, ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து பிளாக் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து பிளாக் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து பிளாக் எவ்வளோ உயரத்தில் இருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஹெச். இனிஷியலாக கைனட்டிக் எனர்ஜி எது இருக்காங்களா, கிடையாது. நான் ட்ராப் தானே பண்ணுறேன், அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0. கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பிளாக் 0. ஸோ எக்ஸாக்டாக எழுதணும் அப்படின்னா ½ m0² ட்ராப் தான் பண்ணுறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பிளாக் என்ன, இனிஷியலாக ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து பாருங்க எக்ஸ் பிளஸ் ஹெச். வெரி இம்பார்ட்டன்ட். மாஸ் வந்துட்டு மாஸ் ஆஃப் த பிளாக் எக்ஸ் பிளஸ் ஹெச். கிளியர்? எஸ். பிளஸ் இனிஷியலா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஏதாவது கம்ப்ரஸ் ஆயிருக்கா, இனிஷியலா சிச்சுவேஷன் 1ல பாருங்க. ஸோ இந்த சைடு எழுதியிருக்கிறது எல்லாமே சிச்சுவேஷன் 1, இந்த சைடு எழுதியிருக்கிறது எல்லாமே சிச்சுவேஷன் 2. ஸோ கம்ப்ரஸ் ஆயிருக்கான்னு கேட்டால் கம்ப்ரஸ் ஆகலை, அப்போ கண்டிப்பாக ½ k0². ரொம்ப ஈஸி இல்லை? எஸ். இப்போ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஃபைனல் ஃபுல்லாக எழுத போகிறோம். பிளாக் வந்துட்டு கம்ப்ரஸ் ஆயிடுச்சு, ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன, 0. வெரி கிளியர். அப்போ ரைட் சைடு ஃபைனல் இப்போ எழுதிட்டு இருக்கேன், 1/2m0². இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெஃபரன்ஸ் லைன் மேலேயே பிளாக் இருக்காங்க, அதை தான் நான் ரெஃபரன்ஸ் லைனை எடுத்துட்டேன். ஸோ தட் இஸ் 0,0. அப்போ ஹைட் இல்லை. நீங்கள் இந்த இடத்துல பிளாக்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வச்சு ரொம்ப மைக்ரோ லெவல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த கான்செப்ட் அப்படிலாம் எழுதவே கூடாது. ஸோ ரெஃபரன்ஸ் லைனில் பிளாக் இருக்காங்க, அப்போ ஆன்சர் mg. ஹைட்டே கிடையாது, 0. ஸ்ப்ரிங்கு கம்ப்ரஸ் ஆயிருக்காங்களா, கண்டிப்பாக கம்ப்ரஸ் ஆயிருக்காங்க. எவ்வளோ, எக்ஸ் அளவு கம்ப்ரஸ் ஆயிருக்காங்க. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குமா இருக்காதா, கண்டிப்பாக இருக்கும். ஸோ ½ kx². அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுனதுனால லென்த்தி ஈக்குவேஷனாக இருக்குது. இப்போ பேலன்ஸ் உள்ளது மட்டும் எழுதலாம். இது 0, இது 0, இது 0, இது 0. ரிமைனிங் ஈக்குவேஷன் பாருங்க, mg ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1/2kx². ஸோ இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா mgx பிளஸ் mgh இஸ் ஈக்குவல் டு ½ kx². ஸோ இதில் m கொடுத்துருக்காங்க, ஹெச் கொடுத்துருக்காங்க, கிராவிட்டி நமக்கு தெரியும், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சுவலாக இந்த சம்மில் இது குவாட்ரட்டிக்காக வந்து நிற்கும். ஸோ நீங்கள் 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2mgx பிளஸ் 2mgh இஸ் ஈக்குவல் டு kx². ஸோ ஃபைனலாக நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரி கிளியர். டேட்டா இருந்தால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துக்கணும். இப்போது நான் ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனை ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்துக்கிறேன். எனக்கு ஆன்சர் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லைன், இந்த லைனை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம எதை வேணால் ரெஃபரன்ஸாக எடுக்கலாம்ல, இதுதான் ரெஃபரன்ஸாக எடுக்கணுங்கிறது ஷார்ட்கட்டு கிடையாது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன், இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். அப்போ பிளாக்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, mgh. கைனட்டிக் எனர்ஜி இருக்காங்களா, இல்லை. ஸ்ப்ரிங்கு கம்ப்ரஸ் ஆயிருக்கா, இல்லை. வெரி ஈஸி, நோ, mgh.
இது ஃபைனல் ஸ்டேட். இதை தான் நான் ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கேன். இப்போ செகண்ட் கேஸ்ல வேற மாதிரி ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, அப்போ ரெஃபரன்ஸ் இது என்னது ஃபைனல். அப்போ ரெஃபரன்ஸை விட கீழே வந்திருக்காங்க. ரெஃபரன்ஸை விட கீழே பிளாக் வந்துட்டா அதை எதுல நான் எழுதணும்? மைனஸ்ல எழுதணும். ஸோ இப்போ பிளாக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே போயிட்டாங்க. அப்போ எம்ஜி எவ்வளோ பிளாக் கீழே போயிருக்காங்க? எக்ஸ். வெரி கிளியர், வெரி கிளியர். ஸோ இன் ஜெனரல் இது எப்படி சொல்லுவோம்னா உங்களோட ரெஃபரன்ஸ் இதுதான் வச்சுப்போமே 0,0 பிளாக் மேலே இருந்தால் ப்ளஸ் ஹெச்னு போடுவோம். அதுவே பிளாக்கு கீழே வந்துட்டா மைனஸ் ஹெச்னு போடுவோம். இப்போ பிளாக் எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து? இதான் நமக்கு ரெஃபரன்ஸ் லைன்ஸ் இப்போ எழுதிட்டு இருக்குது. எக்ஸ் அளவுக்கு எம்ஜி மைனஸ் எக்ஸ். சூப்பர்ல. எஸ். பிளஸ் ஃபைனல் சுச்சுவேஷன்ல கம்ப்ரஸ் ஆயிருக்காங்களா? ஆமா, கம்ப்ரஸ் ஆயிருக்காங்க. அப்போ கண்டிப்பா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் இருக்கும் ½ kx². ஸோ கம்ப்ரஸ் ரேர்ஃப்ராக்ட் எதுனாலும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் எழுதணும். அந்த இடத்துல நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்லாம் சைன்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. கன்ஃபார்மாக நமக்கு ஆன்சர் கிளியராக வரும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் பாருங்க mgh is equal to minus mgx plus ½ kx². கிளியர்? பக்கா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஆல்டர் பண்ணி எழுதுங்க. இந்த mgx-ஐ நீங்கள் ரைட் சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது மைனஸ் mgx ஆகிடும். ஸோ ரெஃபரன்ஸ் லைன் நீங்கள் ஃபைனலாக எடுத்தாலும் சரி, இல்லை ரெஃபரன்ஸ் லைனை இனிஷியலாக எடுத்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் முடிஞ்சிடும். கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் வெலாசிட்டி அப்ளை பண்ணுறேன்னு வச்சுப்போம். இந்த சுச்சுவேஷன் இது நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ பிளாக் இங்கே இருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. பிளாக் இருக்குனாலே கண்டிப்பாக நேச்சுரலாகவே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். இதை சுச்சுவேஷன் 1 எடுத்துக்கிறேன். வெரி கிளியர். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மொமெண்ட்ல நான் ஒரு வெலாசிட்டி இந்த பிளாக்குக்கு டவுன்வர்டில் கொடுக்குறேன். ஸோ நான் டவுன்வர்டில் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் செல்ஃபாக ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்வர்டில் ஒர்க் பண்ணுங்க. ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அதில் ஒரு மாஸ் ஹேங்கிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு வெலாசிட்டியில் v அப்வர்டில் கொடுக்குறீங்க. நான் டவுன்வர்டில் எக்ஸ்டென்ஷன் தட் இஸ் எலாங்கேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். நீங்கள் அப்வர்டில் கம்ப்ரெஷன் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கொஸ்டின் என்னென்னா மேக்ஸிமம் எலாங்கேஷன் என்னங்கிறது தான் கொஸ்டின். மேக்ஸிமம் எலாங்கேஷன். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லைனு நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக நம்ம ஆன்சர் எடுக்க போகிறோம் இப்போ. கிளியர்? ஸோ இப்போ எலாங்கேட் ஆகிட்டாங்க. ஆஃப்டர் ஐ அப்ளைடு சம் வெலாசிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட், இவ்வளோ தூரம் எலாங்கேட் ஆகிட்டாங்க. சூப்பர். சரி, இப்போ எவ்வளோ தூரம் எலாங்கேட் ஆகிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். எலாங்கேஷன் ஹெச்ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, அது ஒரு வேரியபிள் தான். இப்போ சிச்சுவேஷன் 1, சிச்சுவேஷன் 2 வெரி கிளியர். இனிஷியல் சிச்சுவேஷன் 1ல தட் இஸ் இனிஷியலாக என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஸ்ப்ரிங் இனிஷியலில் எலாங்கேட் ஆயிருக்காங்கன்னா எலாங்கேட் ஆயிருக்காங்க கண்டிப்பாக. ஆமாம், ஒரு மாஸ் அட்டாச் பண்ணால் எலாங்கேட் ஆயிருப்பாங்கல்ல. சூப்பர். எக்ஸ். ஸோ நான் அதை தான் ரெஃபரன்ஸ் லைனாக இங்கே எடுத்துக்கிறேன். கிளியர்? வெரி கிளியர். எனக்கு ரெஃபரன்ஸ் லைன் இது. சார் நான் இதை ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. எதை வேணால் ரெஃபரன்ஸ் லைன் எடுத்தாலும் ரெண்டு பேருக்கும் ஆன்சர் சேமாக தான் வரும். இப்போ நான் வந்துட்டு இந்த லைனை ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்துக்கிறேன். சூப்பர். அப்போ நம்ம என்ன பேசணும்? கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பிளாக், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பிளாக். ஸோ KEB plus PEB, potential energy of the block plus potential energy of the spring is equal to final எழுதிட்டு இருக்கேன் KEB plus PEB, potential energy of the block plus potential energy of the spring. Super. சரி, இப்போ situation 1ல I applied some velocity, that is very very important. நான் இங்க ஒரு velocity இந்த பிளாக்குக்கு கொடுக்குறேன். அப்போ கண்டிப்பாக அந்த வெலாசிட்டி எடுத்துகிட்டு அவங்க கீழே போகிறாங்க. கைனடிக் எனர்ஜி இருக்கும், இனிஷியலாக கைனடிக் எனர்ஜி இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ½ mv² ப்ளஸ் இந்த சிச்சுவேஷனில் அந்த பிளாக் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா? கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அப்போ அவங்களுக்கு இனிஷியலாகவே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. வெரி கிளியர். ஸோ ரெண்டாவது பிளாக்குக்கு எழுதிட்டு நம்ம அடுத்தது எழுதலாம். பிளாக்கு இதான் 0,0 லைன். அப்போ பிளாக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது, 0. ஸோ இந்த ஸ்ப்ரிங்குக்கு எழுத வேண்டியதா? அப்போ இனிஷியலாக இப்போ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்காங்களான்னா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்காங்க. அப்போ ½ kx². பக்கா. லெஃப்ட் சைடில் எந்த குழப்பமும் இல்லை. ரைட் சைடு வருவோம். மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷனில் வெலாசிட்டி ஆஃப் த பிளாக் என்ன? 0. அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பிளாக்கு கீழே எழுதுறேன் m × 0². வெரி கிளியர். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பிளாக், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெஃபரன்ஸ் லைனை விட இந்த பிளாக் இப்போ என்ன இருக்கு? கீழே வந்திருக்காங்க. அப்படி கீழே வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அதை நான் மைனஸ்ல எழுதணும். ரெஃபரன்ஸ் லைனை விட கீழே வந்துட்டாங்க. ஸோ m
G minus H plus இந்த பொட்டன்ஷியல் அந்த ஸ்ப்ரிங் இப்போ எழுத போகிறேன். ஏற்கனவே X எக்ஸ்டெண்ட் ஆயிருக்காங்க, இப்போ வேற H எக்ஸ்டெண்ட் ஆயிருக்காங்க. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் என்ன? half k x plus h the whole square. வெரி ஈஸி நோ? ஸோ எந்த குழப்பமும் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம பேசிக்லேருந்து இப்படி ப்ரொசீட் பண்ணோம்னா அப்புறமே நம்ம ஷார்ட்கட்டில், தட் இஸ் ஷார்ட்கட் மீன்ஸ் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு 0, இந்த டேர்ம் ஒரு 0, ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்ப்போம். half m v square plus half k x square is equal to minus mgh plus 1/2 k of x plus h the whole square. ஸோ இதை சம்ம ஃபுல்லாக கொஞ்சம் டெரைவ் பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிஷியலாக இப்போ நமக்கு என்ன இருந்தது? இனிஷியலாக இப்படி தான் இருந்தது. கிளியர்? எஸ். அப்போ கீழே யார் ஆக்ட் ஆகுறாங்க? எம்ஜி. மேலே யார் ஆக்ட் ஆகுறாங்க? எஃப். இந்த எஃப் யார்? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கேஎக்ஸ். ஸோ இனிஷியலாக இப்படியே ஈக்குலிபிரியமில் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிங்களாம். அப்போ கேஎக்ஸோட வேல்யூ என்ன? எம்ஜி. வெரி கிளியர். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எம்ஜி பை கே. நான் எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அப்போல்லாம் என்ன போடலாம்? எம்ஜி பை கேன்னு போடலாம். எக்ஸலண்ட். ஸோ இங்கே இப்போ ஒர்க் பண்ணலாம். 1/2 mv ஸ்கொயர் plus 1/2 kx square is equal to minus mgh plus 1/2 k of a square plus b square plus 2ab. ஸோ இப்போ இந்த 1/2 உள்ளே கொண்டு போகிறேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இப்படிலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் பேசிக் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் போட்டோம்னா நம்ம செம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிடலாம். 2 கேன்சல், ரிமைனிங் இருக்கிறது kxh. ஹாப்பி? மைனஸ் mgh இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் உள்ளது எழுதுறேன். half mv ஸ்கொயர் ப்ளஸ் half kx ஸ்கொயர். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு ஒரு half kx ஸ்கொயர் இருக்குது, ரைட் சைடில் ஒரு half kx ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டேன். வெரி கிளியர். தென் இந்த மைனஸ் எம்ஜிஹெச் அப்படியே நான் எழுதிடுறேன், கீழே எழுதிட்டேன். ப்ளஸ் இங்கே ஒரு half kh ஸ்கொயர் இருக்காங்க. ஹெச் ஸ்கொயர் தானே? கரெக்டு தானே? எஸ், கரெக்டு தான். ப்ளஸ் கே இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்னா இந்த வேல்யூ எழுதுறேன். என்ன எழுதுறேன்? எம்ஜி பை கே இன்ட்டு ஹெச். ஸோ கே கேன்சல். பாருங்க, லாஸ்ட் டேர்ம் பிளஸ் எம்ஜிஹெச்ன்னு இருக்கு, இங்கே பிளஸ் எம்ஜிஹெச்ன்னு இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் எம்ஜிஹெச் இருக்கு. அப்போ ரைட் சைடுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆகிடுவாங்க. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? half mv ஸ்கொயர். இந்த ஹாஃபும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு kh ஸ்கொயர். கிளியர்? நமக்கு என்ன தேவை? எக்ஸ்டென்ஷன் ஹெச் தான் தேவை. அப்போ ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை கே. தென் the final equation h is equal to v of root m by k. இதுதான் மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன். ஸோ நான் வெர்டிக்கலி டவுன்வர்டில் கொடுத்தது கண்டுபிடிச்சிட்டேன். வெலாசிட்டி நான் எப்படி அப்ளை பண்ணேன்? கீழே பிடிச்சி இதை ஒரு கிக் பண்ணுறேன். இப்படி வெலாசிட்டி விங்கிற வெலாசிட்டியில் கிக் பண்ணுறேன். கிளியர்? இப்போ நீங்கள் இந்த ஹோம்ஒர்க் இங்கே ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, நீங்கள் வெலாசிட்டியை மேலே கிக் பண்ணி பாருங்கள். தட் இஸ் மேலே கொடுத்து பாருங்கள். வெலாசிட்டி இன் அப்வர்ட் டைரக்ஷனில் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த கம்ப்ரெஷனோட ஆன்சர் v ரூட் m by k தான் வரும். ரெண்டு பேருக்குமே சேம் ஆன்சர் தான் வரும். ஒர்க் பண்ணி பாருங்கள். கிளியர்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.